தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 41 பேர் பலிங்க மேம். அதாவது மக்களால் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களை சொல்லலாம் மேம். அவரோட ஒரு பிரச்சாரத்துல 41 பேர் இழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் டேவிட், மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது, இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல. ஓகே, அவர் அவங்களோட ஃபேன்ஸுக்கு தான் தலைவரா இருக்கலாம். என் மாதிரி மக்களுக்கெல்லாம் நான் அந்த விஜயை ஒரு தலைவரா ஏத்துக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த 41 உயிர் அந்த குடும்பங்களுக்கும் பிளஸ் நம்ம மனிதாபிமானம் இருக்கும் மக்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு உயிரும் பொக்கிஷம். அந்த ஆள் ஒரு தலைவரா இருந்திருந்தானா அவன் அந்த சிச்சுவேஷன் ஓடி போயிருக்க மாட்டான். சாரி ஃபார் மை ஒருமே லாங்குவேஜ், திஸ் இஸ் வாட் ஐ வில் டாக். ஏனென்றால் ஒரு 41 அந்த நேரத்துக்கு 32 சொன்னாங்க, அப்புறம் 30 சொன்ன, 38 சொன்னாங்க, 40, 50 எல்லாம் சொன்னாங்க. இட்ஸ் ஓகே. ஒரு உயிர் ஆனாலும் அப்ப அந்த ஆள் இந்த முதல் மீட்டிங்லயே அவரோட ஃபேன்ஸ் 4 பேர் ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க. ஓகே, அதுக்கு அந்த ஆள் என்ன ரியாக்ஷன் போனா நான் உங்க வீட்டுக்கு கிடையாது, இன்னும் இது மட்டும் போகல தானே உண்மை? நான் பேசுறது உண்மையா பொய்யா? அதுக்கப்புறம் மீட்டிங்லயும் ஒரு உயிர் ஏதோ போயிருக்கு. அப்ப அந்த இடத்துல 400+ இது மக்கள் ஃபெயிண்ட் பண்ணிருக்காங்க, மயங்கி விழுந்திருக்காங்க. இது வெளியவே வரல. இது இப்ப 2-3 நாளா அவங்க கட்சியில இருக்க ஒரு ஸ்போக்ஸ் பண்ண வெளியே சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு தாங்கல, எனக்கு மனசு கேட்காம நான் பேசுறேன் உண்மைகள்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சைடு ஆளுங்க தான் இதெல்லாம் பேசுறாங்க, வெளி ஆட்கள் கிடையாது. ஓகே, 4வது அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்ல என்ன சொல்லிருக்காங்க, நீங்க கரண்ட் கட் பண்ணீங்க மக்கள் கிட்ட திசை திருப்புறாங்க. செகண்ட் மீட்டிங் தேர்ட் மீட்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கரண்ட் கட்ட பண்ணீங்கன்னு சொல்லி பொய் பேசுறாங்க, திசை திருப்புறாங்க. அந்த மைக் அவங்களோட ஃபால்ட், அவங்களோட டெக்னிக்கல் ஃபால்ட்டால் தான் அந்த மைக் வேலை செய்யல. அதுக்கப்புறம் அதை அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் ஆதவ அர்ஜுனாவே ஒத்துக்கிறான், இல்ல எங்க சைடு தான் தப்புண்டு. அப்போ நீங்க நீங்க மக்கள் திசை திருப்புறீங்களா, இல்லாட்டி ஒரு ஹைப் கிரியேட் பண்றீங்களா? ஏன்னா உங்களோட வானரங்கள், இந்த those fans of yours ரொம்ப ஒரு மரியாதையே இல்லாத, ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு கூட்டம் தான் அவனுக்கு ஃபேன்ஸ் கிளப்பா போறாங்க. பிளஸ் அவளோட ஓட்டர்ஸா இருப்பாங்களா அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அப்ப இப்படி இவ்வளவு தப்பு உங்க பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க என்ன சொன்னீங்க, எங்க வண்டி வரும்போது எங்களுக்கு அங்க கரண்ட் வேண்டாம், ஏன்னா இது ஆகும், எங்க பஸ் அவ்வளவு ஹைட்ல வச்சு பண்ணிருக்கிறான். ஓகே, அப்போ எல்லா தப்பும் அவங்க மேல வச்சுன்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் எனி பார்ட்டி. என்னன்னா எந்த பார்ட்டி ஊழல் பண்ணாலோ தப்பு பண்ணாலோ நான் ஒரு ஆள் எதிர்த்து தான் பேசுவேன். அதே அவங்க நல்லது பண்ணாலும் நான் அவங்களை நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப இந்த இதுல கண்டிப்பா எல்லா கட்சியும் ஊழல் பண்ணுது, நான் அதுல சப்போர்ட் பண்ண மாட்டேன். டிஎம்கே இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட், எல்லா கட்சி விசி எல்லாருமே ஊழல் பண்றாங்க. நீ அந்த ஊழலை பத்தி பேசி நான் உன்னை ஏத்துக்கிறேன் விஜய், பட் உன் முதுகு ஃபுல்லா அழுக்கு வச்சுட்டு நீ ஊழலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது. ஏனென்றால் இப்பதான் 4 நாளுக்கு முன்னால ஹைகோர்ட்ல அவனோட கேஸ், இன்கம் டாக்ஸ் கேஸ் வந்துருக்கு. ஒரு பக்கம் காரோட இது பெனால்டி கேஸ் ஒரு பக்கம் ஓடுது, ஒரு பக்கம் உன்னோட இன்கம் டாக்ஸ் ரேட்ல உனக்கு நீயே ஒத்துக்கிட்டு இருக்க 5 கோடி நான் கேஷ்ல வாங்கியிருக்கேன். அப்போ உனக்கு என்ன யோகிதம் இருக்கிறது இந்த அரசியல் அயோக்கியர்களை கேள்வி கேட்க? நான் கண்டிப்பா கேட்பேன், எனக்கு எந்த இன்கம் டாக்ஸ் இருந்தாலும் நான் நேர்மையா கட்டுவேன். நான் எந்த யாருக்கிட்டையும் நம்பர் 2 பிளாக் இதெல்லாம் கிடையாது. எனக்கு தைரியம் இருக்கு, நான் காலேஜ் நடத்துறேன். என் ஒரு ஸ்டூடெண்ட் மேடம் எங்ககிட்ட டொனேஷன் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டோம், நான் மொத்த காலேஜையும் ஏழைகளுக்காக டொனேட் பண்றேன். எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு இந்த சொத்து சொகம் எல்லாம் கிடையாது. ஆனா இவன் பேசுறது என்னமோ இந்த நாட்டை திருத்த வர்றது மாதிரியும், இவனே அயோக்கியன், இவனே யோகியமானவன் கிடையாது. அதுக்கப்புறம் நீ என்ன மற்றவங்களுக்கு சொல்ல வர? ஒண்ணு. ரெண்டாவது, நீ ஒரு தலைவனா இருந்தானா நீ அன்னைக்கு என்ன ஆயிருந்தாலும், தட் இஸ் லெட் திமுகவே தப்பு பண்ணிருக்கட்டும், இல்லாட்டி நீயே தப்பு பண்ணிருக்கலாம், நீ நல்லவனா இருந்தா நீ அந்த சிச்சுவேஷன்ல அங்க நின்னு அந்த மக்களுக்கு போய் ஆதரவு ஆறுதல் சொல்லியிருப்ப. ஆனா நீ கோலை,
நீ ஓடிட்டு ஃபிளைட் ஏறிட்டு அதுக்கப்புறம் இவங்க கட்சிக்காரங்களும் இவனுக்கு சப்போர்ட் பண்ற ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, போலீஸ்காரங்க உங்களை போக சொல்லிட்டாங்க, நீங்க கூட்டமா இருந்தானா மறுபடியும் மக்கள் சேருவாங்க. எந்த போலீஸ்காரன் சொன்னான்னு சொல்லுங்க. அந்த போலீஸ்காரனை நம்ம கேள்வி கேட்கலாம். ஓகே, அப்போ வந்து சரி செஞ்சதெல்லாம் தப்பு இந்த கோலை, இவன்லாம் ஒரு தலைவனா? இவன் வந்து ஒரு கோலை. திஸ் ஃபெலோ இஸ் அ கவர்ட். இவனுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ரைட்டும் கிடையாது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கு. See, I am no fan of ஸ்டாலின். ஆனா அன்றைக்கு இந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது நான் மெட்ராஸ்ல ஒரு மீட்டிங்ல இருந்தேன், இந்த ஓட்சோரி மீட்டிங்ல. அப்ப வந்து ராம் ஹிந்து ராம் வந்து அந்த மீட்டிங்ல இருந்து திடுதிடுப்புன்னு கிளம்பினார். சொன்னார் சிஎம் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஏதோ அழைப்பு வந்திருக்கு, அர்ஜென்ட் மீட்டிங். நாங்களே ஏதோ நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வெளியே போகும்போது ரோடு ஃபுல்லா போலீஸ் இருந்துச்சு. அப்ப நான் கமெண்ட் அடிச்சேன், எதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேன் ஒருத்தர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், மேடம் நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா வந்துருக்கு. ஏன்னா என்னோட ஏதோ ஒரு பேட்டியில நான் சொல்லியிருக்கிறேன், கரூர்ல வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லி. அப்ப அந்த பையன் எனக்கு போட்டு நான் நினைச்சேன், எதுக்கு அந்த பையன் 12 மணிக்கு 10 மணியோ 12 மணிக்கு அவன் போட்டிருக்கான் மெசேஜ். அப்ப என்னன்னு போய் பார்க்கும்போது தான் இந்த இதெல்லாம் காட்டுறாங்க, இந்த கரூர்ல நடந்தது. அப்போ அந்த மணிக்கு 72 வயசு ஸ்டாலினுக்கு இப்பதான் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னால தான் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. அதையும் வச்சுக்கிட்டு நான் வந்து ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஸ்டாலின். நான் வந்து ஆனால் அந்த மனிதன் அந்த வயசுல அந்த உடம்ப வச்சுக்கிட்டு 3 மணிக்கு ஃபிளைட் ஏறி போயிருக்கிறாரு கரூருக்கு. ஆனா இந்த பரதேசி பையன் இவ்வளவு பேசிட்டு ஆக்சுவலி இவ்வளவும் நடந்தது தான் வர்றதுக்கு முன்னால இருந்தே நடந்துட்டு இருந்திருக்குது. இவங்க வந்து ஒரு மனுஷனாவா பார்த்தாங்க, இது என்னமோ பெரிய புழு மாதிரி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். 12 மணிக்கு நீ மீட்டிங் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த போலீஸ்காரங்களும் சரி, இந்த ரூலிங் கவர்மெண்ட்ஸும் சரி, இந்த கோர்ட்டும் சரி, ஒருத்தங்க மீட்டிங் 12 மணிக்கு வைக்கிறான்னா ஒரு 15 மினிட்ஸ் திஸ் வே தட் வே வேணா பிளஸ் மைனஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி 7 மணி நேரம் மக்களை உட்கார வச்சுட்டு அப்படின்னா மக்களுக்கு அவன் என்ன மரியாதை கொடுத்தான்? அப்ப மக்களோட உயிருக்கு மரியாதை கொடுத்தானா, இல்ல மக்களுக்கு உயிருக்கு மரியாதை கொடுத்தானா? கடக்கட்டும், அவங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஆணவத்துல தானே அவன் என்ன பண்றான், போன மீட்டிங்ல அந்த லைட் ஏதோ ஆஃப் பண்ணி போட்டு அந்த பஸ்ல. ஓகே, நம்ம பாக்குறோம் அந்த காணொலிகள். அதுல எப்படி பண்றான், அவனுக்கு ஒரு சாடிஸ்ட், சிரிச்சுக்கிறான். அந்த மக்கள் ஓடும் போது அவனுக்கு ஒரு சிரிப்பு வருது. இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்ல. நம்ம வந்து பிஜேபியை சொல்லலாம், நம்ம சொல்றோம் அவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா மத வெறி புடிச்சவன். நீ என்ன வெறி புடிச்சவன்? அப்ப நீ ஒரு நார்சிஸ்ட். யூ ஆர் நோ வே பெட்டர். விஜய் இஸ் நாட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். பிளஸ் அவன் வந்து அரசியலை பத்தி பேசுற அவனுக்கு யோகிதமே இல்ல. அடுத்தவனை பத்தி குற்றம் சொல்றதுக்கு அவனுக்கு யோகிதம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீ குற்றவாளி. இன்னைக்கு நீ 41 பேரு பிளஸ் அந்த 4 பேரு பிளஸ் இந்த எவ்வளவு பேர் இறந்திருக்காங்களோ நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. இப்பதான் தகவல் வந்துட்டு. மேம் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும் மேம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மேம், அதாவது கால தாமதமா வந்திருக்காரு அப்படின்னு. இப்போ முதல் தகவல் அறிக்கையில இதை மேம் போலீஸ் அவர்களும் சொல்றாங்க, விஜய் அவர்கள் 4 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு, அதனாலதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நெரிசலை ஏற்பட்டிருக்கு, உயிர் பலியும் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா, தொண்டர்களுக்காக தான் நாங்க லேட்டா வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க மேம். இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றேன், நீ தொண்டர்களுக்காக லேட்டா வரனா அப்ப நீ எதுக்கு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ற? நீ டெய்லி போ, டெய்லி 4 தொகுதி போ, ஒவ்வொரு தொகுதி, தட் இஸ் கான்ஸ்டிடுவன்சி நான் சொல்றேன். ஓகே, அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியும் இப்ப இந்த கூட்டம் அப்படி நெரிசல் வராது இல்ல. நீ எதுக்கு இந்த டிராமா போடுற? கூட்டாலாம் ஒரு இடத்துக்கு சேர்ந்து எனக்காக இவ்வளவு பேர் வந்துக்கா, நீ என்ன மிரட்டுறியா ஸ்டேட் கவர்மெண்ட்? நாளைக்கு நானும் அரசியல் இறங்குவேன். ஓகே, அரசியல் கூட்டம் கிடையாது மக்கள் ஓட் போடுறது. நீ மக்களுக்காக என்ன செய்ய போற? நீ மக்களை எவ்வளவு சந்திக்கிற? இந்த பாமர மக்கள் பைத்தியக்காரங்க தான். இவங்க வந்துட்டு இந்த சினிமா மோகத்துல எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஓகே, அவங்க மேலயும் தவறு இருக்கிறது. எஸ்பெஷலி அந்த ஆம்பளைகள், பெண்கள். நான் அந்த குழந்தைங்களை தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா குழந்தைகள் இந்த அம்மா அப்பா தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு சில 15 வயசு பசங்களை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகே, ஆனா அந்த சின்ன பச்சிலம் குழந்தை, 1 மாச குழந்தை, அந்த குழந்தைய அந்த கூட்டத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு அதெல்லாம் அம்மாவா? அதெல்லாம் அப்பனா? ஒரு 13 வயசு. ஆமாங்க, என்னங்க இவங்க ஒரு அப்பாவா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறது மாதிரி கூட்டத்துக்கு? அப்படி என்ன தேவைங்க? பேரழகனா இல்லாட்டி நான் கடவுளா? அவன் கடவுளா? இல்லாட்டி அவன் பேரழகனா? ரெண்டும் கிடையாது. எவ்வளவு பேர்த்தோட வாழ்க்கையை அவன் கெடுத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஹீரோயின்ஸ் வாழ்க்கையை கெடுத்திருக்கான், எவ்வளவு ஹீரோஸ் வாழ்க்கையை கெடுத்திருக்கான். 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி, அவனே ஒரு ட்ரக் அடிக்ட், இஸ் அ பிளடி ட்ரிங்கர். தான் குழந்தை கொண்டாட்டி இது குழந்தை குட்டியை பார்த்துருக்கு வக்கில்லாதவன் இன்னொருத்தையோட சுத்திட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு தலைவனா?
இவெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா? இவனையெல்லாம் நம்ம நடிகர்கள் பின்பற்றணுமா? அப்படி சொல்லியிருக்காங்களா? யாருங்க இல்ல மேம், நடிகர்கள் அப்படி சொல்லுங்க. சொல்லியிருக்காங்களா? நடிகர் சொன்னாங்களே இல்லையாம்மா? நான் சொல்றேன். நான் இந்த சரி, சரி. நாட்டோட பிரதிநிதி. எனக்கு இந்த மாதிரி ஒரு தலைவன் தேவையில்லை. எனக்கு யார் தேவைன்னா, இந்த மக்களுக்காக சேவை பண்றது. யாரும் உங்களை கூப்பிடல, வாங்க அரசியலுக்கு வாங்க வாங்கன்ட்டு. வந்தீங்கன்னா பப்ளிக் லைஃப்க்கு வந்தா, ஒரு பப்ளிக் லைஃப்ல எப்படி நம்ம நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்குது. நான் வந்து 10 ஆம்பளைங்களோட இங்க உட்கார்ந்துட்டு கூத்து அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் மற்றவங்கள நீ குடிக்காதன்னு சொன்னேன்னா, அப்ப என்ன யோகிதை எனக்கு இருக்குது? நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்கன்னா, நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாலேயே நான் உட்கார்ந்து குடிச்சிட்டு, பீடி அடிச்சுட்டு, ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருந்தேன்னா, அப்ப நான் என்ன முன் உதாரணம் மக்களுக்கு? இவங்க எல்லாம் அதான் படத்துல தலைவர் பண்ணுவாரு. கிடையாதப்பா. நேர்ல வந்து மட்டும் அறிவுரை சொல்லுவாருங்களாம். ஆமா. இவர் வந்து இவர் மேதாவி, இவர் பெரிய இது. இவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து நீ இப்படி இரு, நான் அப்படி இரு. அது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின் எனக்கு பிடிக்குதோ பிடிக்காது, அது 2வது விஷயம். இவன் பேசுறதே நக்கல் பேச்சு. இப்போ இவன் முந்தா நேத்து, இவன் வரும்போதே ஆல்ரெடி இந்த ஆக்சிடென்ட் ஆயாச்சு. இந்த ஆம்புலன்சஸ் ஹஸ் கம் ஒன்லி ஃபார் தட். நீங்க பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போட்டு பாவம் அந்த தம்பி வந்து அந்த யாரோ ஒரு பெண்மணிக்கு அன்னைக்கே நைட் 10 11 மணிக்கே நான் இது பார்த்தேங்க. அவர்கள் என்னோட பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பெண்மணிக்கு துணி எல்லாம் இதாயிடுச்சு. அப்ப அந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரோட சட்டையை கழட்டி அந்த பெண்மணிக்கு போத்திட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு மறுபடியும் வந்து மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு வரும்போது அவரை போட்டு அடிக்கிறான். அப்ப அந்த விஜய் ஃபேன்ஸ்க்கு அறிவு இருக்குதா? அவங்கள சோற திங்குறாங்களா, வேற எதனா திங்குறாங்களா? அறிவு கெட்ட உண்மையான ஹீரோ ஜென்மங்க அவர்தான். அப்படின்னா உண்மையான அவர் ஹீரோ என்ன ஆம்புலன்ஸ் சொல்றாரு? டிரைவர் தான். இல்ல டிரைவர் பாவம் அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. ம். ஓகே. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு அந்த அறிவே இல்லாம எல்லாம் குடிச்சு போட்டு அங்க ஆடிட்டு இருக்காங்க. எவனும் நிதானத்துல இல்ல. பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா 80% ஆஃப் ஆல் விஜய்ஸ் ஃபேன்ஸ் அங்க குடிச்சுதான் இருந்தாங்க. ஓகே. அவங்க பேசுறதே குடிச்சு போட்டு தான் பேசுறாங்க. இப்ப எவ்வளவு பாமர மக்கள் கரூர்ல நியாயமா நீதியா பேசுறவங்க எவ்வளவு பேர் என்ன பேசுனாங்க? ஆல்ரெடி இந்த நெரிசலால விழுந்துட்டு இருக்காங்க. தண்ணி ஏற்பாடு பண்ணல. ஏன்டா நீ 200 கோடி வாங்குறீல்ல, எவ்வளோ ஒரு பரதேசி உனக்காக அந்த மீட்டிங்க்கு செலவு பண்ணிட்டு இருக்கான்ல, ஏன் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பாட்டில் தண்ணி அங்க ஃப்ரீயா சப்ளை பண்ண வேண்டியது தானே? அப்ப உனக்கு என்ன ஒரு ஆணவம்? நீ ஒரு கஞ்ச பிசினாரி, நீ ஒரு கஞ்ச பையன். நான் வந்து ஐ வில் ரிக்வெஸ்ட் த்ரூ யோர் காணொலி தட் எதனா ஒரு ஜட்ஜ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இவனுக்கெல்லாம் 500 கோடி ஃபைன் போடுங்க. ஏன்னா இது வந்து 40 உயிர் கிடையாது. இது வந்து பாவம் எவ்வளவு பேர் அந்த குடும்பத்துக்காக பாவம் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க. இவனுக்கு வந்து ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் உடனே கடை அந்த ஈவன் ஏர்போர்ட்ல பிரஸ் கேட்டிருக்கு. அந்த பிரஸ்க்கு பதில் கொடுக்கல, ஓடிட்டான். இவெல்லாம் ஒரு கோலை. குடுக்கல மேம், பயமா? என்னம்மா பயமா பிரஸ் மீட் இல்ல மேம்? ஏன் பிரஸ் மீட் குடுக்கல அங்க? பயமா அவருக்கு? தைரியமா குடுத்துருக்கலாம்ல. ஈஸ் அ கோலை. நான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன்ல. கோலைக்கு என்ன தைரியம் இருக்கும்? இவன் வந்து அடுத்தவனுக்கு இது இது என்ன சொல்றான், அட்வைஸ் கொடுக்க வந்துட்டான். நீ முதல் யோகியமா இல்லாம நீ என்ன இதுக்கு கெட்ட வார்த்தை வருது? நான் ஐ வாண்ட் டு மெயின்டைன் சம் டிசிப்ளின். ஆனா இவன் பேசின பேச்சு, அவன் கூட இருக்க அவன் பேசுற பேச்செல்லாம் என்னமோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சூழ்ச்சி பண்ணிச்சாமா பண்ணிச்சாம. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருந்தா அது அவங்களையும் தண்டிக்கணும். ஆனா இங்க நீ முன்னேற்பாடு பண்ணாம அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்றாரு அங்க அந்த கூட்டத்துல இருக்க அவரு, அவங்க வந்து அப்படியே கயிறு வச்சு கட்டிடுறாங்களாமா, வெளியே போக விடுறது இல்லையாம. இந்த கூட்டத்தை காட்டணும் இவனுக்கு ஒரு ஹைப். தட் இஸ் ரூலிங் கவர்மெண்ட். பாரு எனக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, என்னடா நீங்க என்ன பேசுறீங்களா சொல்லி அந்த ஒரு திமிர் தெனாவட். இந்த திமிர் தெனாவட் எல்லாம் எவனையும் அழிக்கும். சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, arrogance is before a downfall. என்னன்னா உனக்கு எவ்வளவு தலை திமிர் ஏறுதோ அவ்வளவுக்கு உனக்கு வீழ்ச்சி வரும். ஓகே. இவன் வந்துட்டு போலீஸ் கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க, கூட்டம் இதாயிடுக்குது, நெரிசல் ஆயிட்டு இருக்குது, சீக்கிரமா வாங்க வாங்கன்னா வந்துட்டு இருக்கோம். என்னட்ட நீ வந்துட்டு இருக்கிற? நீ எதுக்கு இந்த ஹைப் கிரியேட் பண்ற? நீ என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கிறியா? என் முன்னால எல்லாம் வந்தானா நான் நிஜமாவே சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், செருப்ப கழட்டி அடிப்பேன். இவெல்லாம் ஒரு தலைவன் கிடையாது. இவனெல்லாம் ஒரு தலைவன் கிடையாது. புரியல. என்ன தொண்டர்கள்? அவெல்லாம் தொண்டனா? அவெல்லாம் குடிகார பசங்க. இவெல்லாம் என்ன தொண்டன்? கரண்ட் கம்பல ஏறுறாங்க, மரத்துல தொங்குறாங்க. தொங்குறான். அங்க ஒரு வீட்டுல இருந்து விழுந்திருக்கான். அந்த விழுந்து அந்த அந்த அன்னைக்கே அந்த கரூர்லயே ஒரு வீட்டோட அந்த கூரை இவங்க ஏறி விழுந்திருக்கு. அந்த ஓனர் சொல்லிட்டு இருக்காராமா, பண்ணாதீங்கப்பா. எல்லாத்தையும் எதிர்த்து பண்ணிச்சு. இவன் வந்து மின் கம்பத்து மேல ஏறுறான், மரத்து மேல ஏறுறான், ஜெனரேட்டர் மேல விழுந்துதான் அந்த லைட்டும் போயிருக்கு. அவங்க வந்து பழி போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேல. இது எல்லாமே 100க்கு 100 இது. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் த ஸ்டேட் கவர்மெண்ட். பட் வந்து சொல்றான், நாங்க கேட்ட இடம் கொடுக்கல, நீங்க கேட்ட இடம் கொடுத்திருந்தா மட்டும் இந்த ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்குமா?
இல்லாட்டி நீ இந்த அதான் மாதிரி சொல்றாங்க எதுக்கு நாங்க நீ கேட்டு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதான் அவங்க என்ன கேளுங்க. சொல்றாங்கன்னா, நாங்க கேட்ட இடத்த குடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க மேம். ஓஹோ! அப்போ அப்ப கேட்ட நீ இடத்த குடுக்கலன்னா, அது கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. அதான் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. அதான் அவங்களே சொல்றாங்களே. நம்ம ஒரு இடம் கேட்டுட்டு அந்த இடத்த அவங்க குடுக்காட்டி யூ குட் ஹவ் கான் டு தி கோர்ட். இதெல்லாம் பொய் பித்தலாட்டம். நீ லேட்டா வந்துட்டு, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துல வரோம், 1/2 மணி நேரத்துல வரோம்ன்னு சொல்லி, அந்த மக்கள வந்துட்டு பொய் சொல்லிட்டு பாவம், எவ்வளவு ஒரு இது இத விட துரோகம். இவனுக்கு இந்த இந்த பாவம்லாம் புடிக்குங்க. இவன் அழிஞ்சிருவான். இவன் வந்துட்டு அழிஞ்சே தீருவான். நான் சொல்றேன் என்னோட வாயில நான் சொல்றேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நான்லாம் வந்துட்டு பாவம் புண்ணியமே பார்க்க மாட்டேன். இவெல்லாம் அழிய வேண்டிய ஒரு ஜென்மம். இவனெல்லாம் இவனை பின்பற்றினாலே நாடே குட்டு சவராயிடும். நாடு குட்டு சவராயிடுங்க. நாட் தட் ஐம் சேயிங் ஆல் சினிமா பீப்புள் கெட்டவங்க நான் சொல்லல. ஆனால் இந்த மாதிரி கூத்தாடி இவன் குடிகாரன். இவன் he has drug parties. நான் இதை முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்ல, நான் 1 வருஷமாவே சொல்றேன். he is a drug addict, he has drug parties, I have evidences. ஆனா அவனை போய் இந்த மக்கள் பின்பற்றாங்க பாரு. இந்த பொம்பளைங்க ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ அவர் அழகா இருக்காரு, என் புருஷனை விட அவரை தான் எனக்கு பிடிக்கும்னா, இவளுங்க எல்லாம் பொம்பளைங்களா? இவங்க எல்லாம் என்ன இவங்க ஜென்மம்னு எனக்கு தொண்டர்களான கேள்வி தெரியலப்பா. வருதே. தொண்டரு இதுக்கு வேற தொண்டர். நான் ஓட் போடுவேன். இந்த சனியனுங்க எல்லாம் ஓட் போட்டா நாடு குட்டி சவராகுது. இல்ல அந்த 13 வயசு குழந்தைய அந்த பொம்பளை இழந்துட்டு, நான் அப்பவும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணேன். இதெல்லாம் ஜென்மமா? இதெல்லாம் ஒரு எப்படி மனுஷியா? உங்களுக்கு தோணுது? யோசிக்க மாட்டாங்களா? இவ்வளவு சம்பவம் அதான் நடந்த பிறகும் கேட்கிறேன். இவங்க அவர் சோறு தலைவர் திங்குறாங்களா வேற தலைவர்ன்றாங்களே. எதனா அதான் டேவிட் நான் கேட்கிறேன். இவங்க சோறு திங்குறாங்களா வேற எதனா திங்குறாங்களா? இவங்களுக்கெல்லாம் இவங்க வேற வந்துட்டு இவங்க எல்லாம் நாட்டுக்காக சேவை பண்ண வரானா? எவ்வளவு பேர்த்த இவன் சந்திக்கிறான்? நீங்க பாருங்க, ஒண்ணுமில்ல, அவங்க வீட்டு முன்னாலே 1 மாசமா அந்த மாற்றுத்திறனாளி ஒரு பொண்ணு பாவம் ஏதோ ஒரு பெட்டிஷன் குடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா 1 மாசமா. ஓகே, சரி. அவனோட தொண்டரை எவனா பார்த்தானா? இல்லாட்டி அவனோட பிஏ பார்க்கலையா? அவன் டிரைவர் பார்க்கலையா? இந்த பரதேசியை வெளியே ஒருவர் யார் இந்த பெண்மணி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நாளான்னு கேட்பானா? அப்போ இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன் ஒரு மிருகத்தை விட worst-ஆன ஆள். மிருகத்துக்கு கூட கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கும். இவன் போய் அந்த முதல் ஆக்சிடென்ட்ல செத்த பிள்ளைங்கள அவங்களையும் போய் பார்க்கல. அவனோட ஓன் பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி பாண்டிச்சேரியில இறந்தவர் வீட்டுக்கும் போகல. அதுக்கப்புறம் ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லல எந்த மீட்டிங்லயும். அதுக்கப்புறம் ஆனா இங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்காரு. ஆமா, ஏன்னா அவ முதல் வச்சிட்டு இருந்தான் அவளை. அதை முடிஞ்சிருச்சு. அதை முடிஞ்ச உடனே இப்போ இது பாருங்க, there is no good words for all such people. இப்போ வந்து சோசியல் மீடியால உங்களை வந்துட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு இதுவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிற மக்கள் உலகமே பார்க்குது. இவனால இப்போ உலகத்திலேயே நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர். தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு முட்டாளுகளான்னு சொல்லி கேள்வி கேட்கிறான் ஒரு சிலர். இதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமும் இவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு டைம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இந்த மக்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு 2 lakhs 10 lakhs எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கதை சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு 20 லட்சம் நான் கொடுக்குறேன்னா என்னமோ பெரியவன் தான தர்மம். இவன் எவனோ ஒருத்தன் இவனுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பரதேசி பைனான்சியர் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி செலவு பண்ணிருக்கான். அது யாருமே இருக்காது. அது மார்ட்டினா தான் இருக்கும். ஏன்னா மார்ட்டினோட மருமகன் தான் அங்க கூட இருக்கிறான். அப்ப அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிருந்தா இவங்க சும்மா இருப்பாங்களா? யார் செத்ததெல்லாம் பாவம் ஏழை மக்கள், மிடில் கிளாஸ் பீப்புள். இப்ப வந்து என் மேல பணக்காரி யாரும் அந்த இடத்துல போய் நிக்க மாட்டோம். எங்க வீட்டு குழந்தைங்க யாரும் போக மாட்டாங்க. அப்ப சாவது யாருமா? ஏழை மக்கள், மேம் பாமர மக்கள். அப்ப இவனுக்கு என்ன அந்த அந்த லைஃப் மேல இவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லி தலைவனே கூப்பிடாதீங்க. விஜய் எல்லாம் ஒரு பரதேசி. இவனையெல்லாம் வந்துட்டு கோர்ட் ஃபர்ஸ்ட் இவனதான் அக்யூஸ் ஒன்னா போடணும். இவன் ஏன் இந்த ஸ்டேட் அதான் இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் முதல் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க மேம். அதுல டிவிகேயின் பொதுச் செயலர் புசியானந்த் மீதும், மாநில இணைச் செயலாளர் நிர்மல்குமார் மீதும், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீதும் கேஸ் போட்டிருக்காங்க. மதியழகன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா விஜய் மேல ஏன்? விஜய் தான் போடணும். பாருங்க, இவங்க செய்யாட்டி நான் PIL போடுவேங்க. நான் வெளியூர்ல இருக்கேன். நான் மெட்ராஸ் வந்தேன்னா நான் கண்டிப்பா விஜய் போடாட்டி அவங்க அக்யூஸ் பண்ணா நாங்க எல்லாம் ஒரு 100 பேர் சேர்ந்து நாங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து சேஃப்டி ஃபார் த பப்ளிக். இவன் இன்னும் திமிராதான் இன்னும் சுத்திட்டு இருப்பான். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பயம் இவன் மேல கை வைக்கிறதுக்கு, இந்த இவன் மேல வைக்கிறதுக்கு, அப்புறமேல அந்த சீமான் மேல வைக்கிறதுக்கு எல்லாம் பயந்தாங்குழிங்க.
ஏன்னா எல்லாருமே ஒரே என்ன சொல்றது, ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள். நான் வந்துட்டு என்ன பொறுத்த வரையில தப்பு எவன் செஞ்சாலும் தட்டி கேட்டே தீரணும். இவன் என்ன பெரிய என்ன 10,000 கோடி வச்சிருக்கான், நான் இவனை பார்த்து பயந்துக்கு இருக்கு. 10,000 கோடி வச்சு நாங்க பயப்படமாட்டோம். நாங்க பயப்பட மாட்டோம். இவெல்லாம் அழிவான், இவெல்லாம் அழிய வேண்டியவன், இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. விஜய் மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒரு கிருமி. தேர் லைக் இந்த கோவிட் எப்படி வந்து நிறைய பேர்த்த கொண்டுச்சோ அந்த மாதிரி இவெல்லாம் ஒரு கிருமி. இவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. எடுத்துக்கலாங்களா? என்னம்மா அரசியல் கிருமி எடுத்துக்கலாங்களா? இவங்கெல்லாம் அரசியல் கிருமி தான். அதால இவங்க எல்லாம் வந்துட்டு தலைவன் கூப்பிடாதீங்க. இவங்க எல்லாம் தலைவனுக்கே ஏத்தவனுங்களே கிடையாது. ஒரு தலைவனா அதுல நான் விஜயகாந்த பாராட்டுவேனுங்க. அந்த மனுஷன் போய் இருந்ததுனா வேட்டியை கட்டிட்டு போயிருப்பான் அந்த மனுஷன். நிஜமாவே நம்மளுக்கு அவரை பிடிக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா அந்த மனுஷன் அந்த சூழ்நிலை இருந்திருந்தா அந்த வேஷ்டியை கட்டிட்டு ஆள் வேலை செஞ்சிருப்பாங்க. இது அதுல நம்ம அந்த விஜயகாந்த் இஸ் டெஃபினெட்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு மனசாட்சி மனிதாபிமானம் இருக்கும் ஒரு மனுஷன். ஆனா இவெல்லாம் தலைவனா? என்ன கேட்ட அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவனோட இதே எலெக்ஷன் அவனோட பார்ட்டியை முதல் க்ளோஸ் பண்ணணும், பேன் பண்ணணும். இந்த அதே மாதிரி இந்த அவனோட தொண்டர்கள், அவங்க எல்லாம் தொண்டர்கள் ரவுடிஸ் மாதிரி. அந்த மேம் ஒரு புரிதலுக்காக கேக்குறாங்க மேம். இப்போ டிவிக்கு தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி வேலை, அது எப்படி கரெக்டா வந்து அங்க ஆம்புலன்ஸ் வந்தது, எப்படி சிஎம் வந்து நைட்டு வந்தாரு, அதே இங்க விஜய் அவர்களை அழிப்பதற்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா மேம்? அட முட்டாளுங்களா, சிஎம் எவ்வளவு மணிக்கு வந்தாரு? 3 மணிக்கு அந்த ஆள் வந்தாரு. ஓகே, அப்ப அவர் திட்டம் போட்டு வந்தாரா? ஒரு சிஎம் வந்து அந்த விஷயத்துல நான் அவரை பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு ஸ்டாலின் பர்சனலா எனக்கு பிடிக்காது. ஆனால் இதே ஜெயலலிதா தோஷ் இஸ் மை ஃப்ரெண்ட், அவங்க தவறு செய்திருக்காங்க. அந்த இந்த இது நடந்தப்போ மெட்ராஸ்ல தண்ணி இது வந்தப்போ அவங்களுக்கு தகவல் சொல்லல. அது யாரால தப்பு? அந்த மூதேவி அங்க இருந்த அந்த சசிகலாவால. ஓகே, பட் அது அந்த அம்மா செத்து போச்சு, போட்டோம். அப்போ வந்து அட்லீஸ்ட் இவருக்கு உடம்பு சரியில்லாட்டியும் அந்த இன்டெலிஜென்ஸ் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்குது இல்ல. அதுக்கப்புறம் மீட்டிங் நடத்திருக்காருல்ல, செக்ரட்டேரியட்ல மீட்டிங் நடத்தி. நான் தான் சொல்றேன், நான் வந்து இந்து ராம் ஓடினார் ஏதோ மீட்டிங். நான் கூட நினைச்சேன் எதுக்காக ஓடுறாரு, எங்களுக்கு அப்ப புரியல. அதுக்கப்புறம் தான் இது நினைச்சோம், இந்த மீட்டிங் தான் அவர் போயிருக்காருன்னு சொல்லி. அப்பவும் அவர் நைட்டோட நைட் ஓடி வந்திருக்காருல்ல, அவரும் தூங்கி இருக்கலாம்ல. இந்த பரதேசி ஓடிட்டான்ல, அவரும் போய் படுத்துக்கலாம்ல. இது என்ன பைத்தியக்காரன்? இன்னைக்கு வந்துட்டு எவ்ரி செகண்ட் மெசேஜ் போகுது, எவ்ரி செகண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் போகுது. அப்போ வந்துட்டு அவர் உடனே எல்லாத்தையும் இது குட் ஜாப். அந்த விஷயம் நான் வந்து நானே ஸ்டாலினை தத்தின்னு கூப்பிட்டாள். ஆனா இந்த தடவை கண்டிப்பா தேவ் டன் அ குட் ஜாப். அதுக்கப்புறம் எப்படி வந்தாங்கன்னு இதுக்கு இவன் வரதுக்கு முன்னாலேயே அங்க பிரச்சனை இருந்திருக்குது தம்பி. இதை இவன் புரிஞ்சிக்கல, அந்த தொண்டர்களுக்கு புரிஞ்சுக்கல. நீங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் கிட்ட பேசுங்க, அவங்க சொல்றாங்களே கரெக்டா, எங்களே போட்டு அடிச்சாங்கன்ட்டு. அதுவும் நக்கலா அவன் பேசுறான். இவன் பேசும்போதே வரும்போது ஆக்சுவலி அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இந்த பரதேசிக்கு அது தெரியாம நக்கலா சொல்றான், என்னப்பா நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது, என்னமோ பெரிய என்னமோ பெரிய இது மாதிரி ஒரு இது. பரதேசி பிச்சைக்கார பையனே, நீ வந்து அங்க மக்கள் ஆல்ரெடி செத்துட்டு இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அதையே தெரியாம புரிதல் இல்லாம இவெல்லாம் ஒரு மீட்டிங், இவெல்லாம் ஒரு தலைவனா? இவெல்லாம் ஒரு இல்ல, அவனுக்கு நாமக்கல் சொல்லி பேர் சொல்ல, நமக்கல் இது என்ன நமக்கல்? என்ன மைக் ப்ராப்ளத்துல நமக்கல்னு வருமா? பாருங்க, எல்லாருமே காதுல பூ வச்சுட்டு இல்ல, இந்த பரதேசி பேசுறதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இவ பாருங்க, நான் சொல்ற சத்தியத்துக்கு இவெல்லாம் சீரழிவம். இந்த பாவம், இந்த இவ்வளவு உயிரையும் வந்துட்டு இவன் வந்துட்டு இவன் இந்த திமிர் பேச்சு வேண்டாம். இந்த டிவிக்கு கட்சிக்காரங்களும் சரி தொண்டர்களும் சரி நினைச்சுக்காதீங்க நாங்கெல்லாம் பயந்து போனது, முடிச்சு தள்ளிடுவோம். பாருங்க, எங்களுக்கும் செல்வாக்கு இருக்கு, செய்யணும் இறங்கணும்னா. ஓகே, மக்களை திரண்டு எங்களுக்கும் தெரியும். இவங்க கிட்ட இவன் பின்னால போட்டு என்ன 1 கோடி மக்கள் போறாங்களா? மிச்சம் 7 கோடி இருக்குது இல்ல திரண்டு இருக்கு. இவனை அதெல்லாம் லெட்டோஸ் தொண்டர்கள் வந்துட்டு பைத்தியக்காரன ட்ரோலிங். இதுல வேற இவனுக்கு ட்ரோல் பண்றது எதாவது நம்ம பேசினான்னு. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இந்த பொம்பளை பொறுக்கி ஒரு தலைவன், இவனுக்கு ஒரு கட்சி, இந்த பிஜேபி தான் இதெல்லாம் பின்னால. பாருங்க, அந்த அண்ணாமலை அவன் ஒரு பரதேசி. இதுக்கு போலீசார் தான் காரணம், போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுத்துருன்னு சொல்றாரு இந்த இடத்துல. நான் ஒரு வார்த்தைங்க சொல்றேன் டேவிட்,
இப்போ வந்துட்டு கணக்குப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நான் கேட்டுட்டு இருந்திருக்கேன் நிறைய காணொளி. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டத்துல 100 பேத்துக்கு ஒரு போலீஸ்ன்னு சொல்லி கணக்கு. அப்போ இவன் வந்து நீ 10,000 பேத்துக்கு கேட்டிருக்க, எங்களுக்கு 10,000 பேர் வருவாங்க. இப்போ 10,000 பேத்துக்கு எவ்வளவு? 100 போலீஸ். ஆனா அங்க 500 பேர் போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப 500 போலீஸ் எவ்வளவு பேத்துக்கு? 50,000. ஒரு கிறுக்கன் சொல்றான் 2 லட்சம் அங்க இருந்துச்சு. யாரு? அந்த ஃபெலிக்ஸ், அந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ். அவன் ஒரு பிளாக்மெயிலர். இவனுங்க கிட்ட காசை வாங்கிட்டு இவங்களுக்குலாம் அறிவு இருக்கிறார். சரி பாருங்க, நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்டோட. ஆனா அன்றைக்கே அந்த சூழ்நிலையில நான் வந்து போலீஸையே விரும்பாத ஒரு மனுஷி. நான் போலீஸ் கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் போலீஸ் மட்டும் தான் என்ன செய்வாங்க, அந்த போலீஸ் அன்னைக்கு பேசுறாரு, அவங்க எல்லாம் வந்து அவர் மேல குதிக்கிறாங்க. அந்த கூட்டம் ஒரு பைத்தியக்கார கூட்டம், எல்லாம் குடிச்சு போட்டு ட்ரக்ஸ் அடிக்கிற கூட்டம். அவங்க கிட்ட யாருன்னா ஒருத்தர் சென்ஸ் பேச முடியுமா? அறிவு பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப வந்து நீ 50,000 பேர் 500 பேர் போலீஸ் போட்டிருந்தானா, அப்ப மொத்த போலீஸ் உனக்கு வந்துட்டு இருக்குமா இந்த கூத்து பாக்குறதுக்கு? அப்ப எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டாமா? மற்ற ஊர்ல பாதுகாப்பு வேண்டாமா? அப்படி இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணி இருக்கிறாரு, எல்லா நர்சஸ், எல்லா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் நைட்டோட நைட் வர சொல்லிட்டாரு. தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். See, when he is doing something கரெக்டா பண்ணாருன்னா நம்ம அது கரெக்ட்னு சொல்லணும். அதையெல்லாம் குற்றம் சொல்லக்கூடாது. எப்படி வந்தாங்கன்னா, பரதேசி நீ குடிச்சு போட்டு உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பரதேசி பசங்க ஒருத்தனை அந்த டிவி கேல ஒருத்தங்களை அங்க காப்பாத்தல. இது ஒரு அந்த ஆம்புலன்ஸ் பாருங்க, பிளஸ் பாமர மக்கள் தான் காப்பாத்தி விட்டுருக்காங்க. நாட் பிளடி டிவி தொண்டர்கள். அவெல்லாம் பைத்தியம் குடிச்சிட்டு குடியார பசங்க. சாரிம்மா, இவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்படணும். த கவர்மெண்ட் அண்ட் த கோர்ட். ஐ எம் அப்பீலிங். இப்போ மறுபடியும் அக்யூஸ்ட் ஒன் ஷுட் பி விஜய். விஜய் தான் அக்யூஸ்ட் ஒன். திமிர் பேச்சு பேசுறதும் அவன் தான், இந்த கூட்டத்தை சேர்த்ததும் தான். சப்ஜெக்ட் தெரியாட்டி நீ டோன்ட் கம் டு திஸ். உனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாட்டி நீ கம்னு வீட்டுல படு, குடிச்சிட்டு கடை, நீ ட்ரக்ஸ் அடி, நீ 10 பொம்பளைங்களோட சுத்து, அது உன் பிரச்சனை, அது மக்கள் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ மக்கள் பாலிடிக்ஸ் வந்துட்டா அப்புறமேல் இது டெஃபினட்டா மக்கள் பேசியே தீருவாங்க. எங்களுக்கு எவ்ரி ரைட், ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு கிரிட்டிசைஸ். இந்த லீடர் சொல்லிட்டு வந்தவன் அவன் பொறும்போக்கா இருந்தானா அவனை பொறும்போக்குன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட் இருக்கு. நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம்.